இன்றைக்கி மினி விலாகில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எழுந்ததுமே வந்து எல்லாருக்கும் முருங்கை சூப் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு கொஞ்சமாக கஞ்சி எந்திரிச்சோன்னையும் பசிக்கும், அதனால் அப்படியே வந்து சுண்டலையும் உருளைக்கிழங்கையும் வேக போட்டாச்சு. முருங்கை சூப் குடித்த ஒரு 1/2 அன் ஹவரில் அயன் டேப்லெட் வந்து லெமன் வாட்டரோடு எடுத்துக்கிட்டேன். லெமன் வாட்டரோடு எடுக்கும்போது அயன் அப்சர்ப்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தம்பியும் எந்திரிச்சிட்டான். ஒரு 7 மணிக்கு அவனுக்கு கஞ்சி கொடுத்துட்டு அப்படியே கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆத்ம ஜோதி ஏற்றியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் பாலக் சப்பாத்தி அப்புறம் சுண்டல் குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீரும் கீரையும் அரைச்சி மாவோட சேர்த்து பிணைஞ்சு வச்சிட்டேன். மாவு கொஞ்சம் ஊறிட்டுருக்கும்போது நான் வந்து சோக் பண்ண நட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அடுத்தது குழம்புக்கு வந்து வெங்காயம் உரிக்க நான் போயிட்டேன். ஸோ அப்போ தம்பியும் வந்து நானும் உரிச்சு தரேன்னு சொல்லி உரிச்சிட்டு இருந்தான். குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மீல் பிளேட்டில் 3 நேரமும் எப்போதுமே வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, எல்லாமே பேலன்ஸ்டாக ப்ரோட்டீன், கார்ப்ஸ், அதுக்கப்புறம் ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் சேர்த்து செய்யும் போது சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுவும் நானும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அரௌண்ட் ஒரு 9:30க்கு. அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கேபேஜ் பொரியல் பண்ணிவிட்டு ஆம்லா கறி லீஃப் ஷார்ட்டும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 11 o'clock சாப்பிட்ற மாதிரி மாதுளை பழமும் உரித்து வச்சுட்டேன். ஷார்ப்பாக ஒரு 10:30க்கு நான் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டேன். இன்றைக்கி நம்ம எஃபோர்டாட் இயற்கை உழவனில் ஒரு சூப்பர் டூப்பரான ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அதை வந்து டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பூர்ணிமா மோகன்.